இன்று உலக சதுப்பு நில நாள், வேர்ல்ட் வெட்லேண்ட் டே என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் கடலூர் மாவட்டம் பிச்சாவரம் அலையாத்து காடுகள் பகுதியில் நாங்கள் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சதுப்பு நிலங்களை பாதுகாக்க வேண்டும். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 42,900 சதுப்பு நிலங்கள் இருக்கிறது. சதுப்பு நிலங்கள் என்றால் நீர் தேங்குகின்ற நிலப்பகுதி. அது ஏரி, கண்மாய், குளம், குட்டை போன்ற 42,900 சதுப்பு நிலங்கள் இருக்கிறது. அதில் 5 ஏக்கருக்கு மேல் உள்ள சதுப்பு நிலங்கள் 26,880 சதுப்பு நிலங்கள் இருக்கிறது. 5 ஏக்கருக்கு மேல். தமிழ்நாட்டில் இந்த சதுப்பு நிலங்களை பாதுகாக்க வேண்டும். காரணம், இந்த சதுப்பு நிலங்களால் தான் பல உயிரினங்கள் பாதுகாக்கப்படுகிறது, நிலத்தடி நீர் பாதுகாக்கப்படுகிறது, சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது, விவசாயம் செழிக்கிறது. ஆனால் அதற்கு நேர்மாறாக இன்று இந்த சதுப்பு நிலங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத காரணத்தால் கழிவு நீர், சாக்கடை நீர் இதெல்லாம் இந்த சதுப்பு நிலங்களில், ஏரி குளங்களில் எல்லாம் விட்டு அதை நாசப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஆக்கிரமிப்புகள் அதிக அளவிலே செய்து கொண்டிருக்கின்ற கடந்த 50-60 ஆண்டு காலம் ஆட்சியாளர்கள். இதனால் பல ஏரிகள் காணவில்லை, பல குட்டைகள் காணவில்லை என்று நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. சமீபத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு மிக முக்கிய தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. கடந்த மாதம், அதாவது 2024 டிசம்பர் மாதத்தில் தமிழ்நாடு அரசு இன்றும் 3 மாதத்திற்குள் இஸ்ரோ வரையறை செய்யப்பட்ட அந்த 5 ஏக்கருக்கு மேல் உள்ள 26,880 சதுப்பு நிலங்களை கண்டறிந்து வரையறை செய்து அதை நோட்டிஃபை செய்ய வேண்டும், அரசாணை பிறப்பிக்க வேண்டும். 2017 இந்திய சதுப்பு நில பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை விதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் வெட்லேண்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2017. அதன்படி இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலமும், தமிழகம் உட்பட, இந்த சதுப்பு நிலங்களை கண்டறிந்து அதை வரையறை செய்து அதை நோட்டிஃபை செய்ய வேண்டும். ஆனால் அதை இன்று வரை ஒரு சதுப்பு நிலத்தை கூட தமிழக அரசு இன்று நோட்டிஃபை செய்யவில்லை. ஒரு சதுப்பு நிலத்தை கூட. இந்தியாவிலே 50 ராம்சார் சதுப்பு நிலங்கள் இருக்கிறது. அதில் 20 தமிழ்நாட்டை சார்ந்தது. 50இல் 20 தமிழ்நாட்டை சார்ந்தது. இல்லை, 80. இந்தியாவில் 80 இருக்கிறது. அதில் 20 தமிழ்நாட்டை சார்ந்தது. அந்த தமிழ்நாட்டை சார்ந்த 20 ராம்சார் பாதுகாக்கப்பட்ட பகுதியை அதில் கூட இந்த வெட்லேண்ட் ரூல்ஸ் படி நோட்டிஃபை செய்யவில்லை தமிழக அரசு.